எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க உமாராணி. வெல்கம் டு மை கிச்சன் டேபிள். இந்த வீடியோல நம்ம பண்ண டிஷ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ்ஷை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு டிஷ் பார்க்க போறோம். என்ன டிஷ்னா ஃபிஷ் பொரியல் தான் பண்ண போகிறோம். எல்லாம் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபிஷ் பொரியலுக்கு என்ன மீன் எடுத்துருக்கோன்னா அரஞ்சான் மீன் சொல்லுவாங்க. நம்ம இது 1/2 kg எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மீனை மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு, கரம் மசால், மிளகாத்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்குங்க. ஏற்கனவே ஃபிஷ்ஷில் உப்பு இருக்கும். நான் கழுவும் போதும் உப்பு போட்டிருக்கேன். மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கூட கொஞ்சம் காரத்துக்கு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா மீனுக்குள்ளே போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். நம்ம செய்யும்போது திரும்ப அந்த மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ஹெவி ஆயிரும். இந்த மசாலே போதும். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊறினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், 30 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஆவியில் வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. சிம்மில் வச்சு தட்டை வச்சு மீன் எடுத்து அடிக்கிங்க. இந்த மாதிரி நீராவியில் ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஒரு வேக வச்சுக்கிங்க. மீன் பொறுத்து இந்த மீன் எப்படி வேகுதுன்னு கொஞ்சம். இப்போ மீன் நம்ம வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து இப்போ சின்ன சின்னதாக உதிர்த்து போட்டுக்கலாம். மீன் பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. நான் வந்து கையில் எடுக்க முடியாது, அதனால் ஸ்பூன் வச்சு எடுக்கிறேன். இப்படி தலையை எடுத்துருங்க. எடுத்துட்டு முள் இல்லாமல் மீனை மட்டும் அப்படியே எடுத்துருங்க. இந்த மாதிரி எலும்பு தனியாக சதை தனியாக பிரித்து எடுத்துக்குங்க. இப்போ நம்ம டிஷ்ஷை வந்து பொரியல் மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் 2 சேர்த்து கூட எடுத்துக்கலாம். 1/2 கிலோ ஃபிஷ்ஷு. ஓரளவு காஞ்சிருச்சு. நான் வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு எடுத்துருக்கேன். அதே கலர் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டியதில்லை. பூண்டு ஒரு 10 பல் எடுத்துருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மட்டும் போடுறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கணும். ரொம்ப வாசனை பாருங்கள், மீனோட வாசனை கொண்டு வந்துடும் சோப்பு. வெங்காயமும் கருவேப்பிலை தலையும் போட்டுக்கணும். வெங்காயம் உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் எவ்வளோ போடணும்னு விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ ஆனியனுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஆனியன் வதங்கிறதுக்கு. அடுத்தது பாருங்கள், கரம் மசாலா நம்ம எல்லாமே அதுலேயும் போட்டிருக்கோம். லைட்டாக போட்டுக்கணும். நான் மிளகாத்தூள் நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். லைட்டாக போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம். மல்லித்தூள் நம்ம அதில் போடலை. நம்ம இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனை போயிடுச்சு. நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். கிளறி விட்டு இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுங்க. நம்ம முட்டைக்கு உப்பு போடலை, எங்கள் ஆனியனுக்கு தான் போட்டோம். முட்டைக்கு ரொம்ப லைட்டாக போட்டுக்கணும். நல்லா வெந்துருச்சு. தனித்தனியாக உருண்டு வருது பாருங்க. அதெல்லாம் முட்டையை வந்து நம்ம வறுத்துக்கணும். ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். எடுக்கும் போதே உடையும் பாருங்கள், அது மட்டுமே போதும். நீங்கள் அதுக்கு மேலே அதை உடைக்க வேண்டாம். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நான்வெஜ்க்கு நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷு சாப்பிடாதவங்க கூட இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஃபிஷ் மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்காது. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன்.
தெரியாது. எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பாரோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பட்டலாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்கள் உமாரா.